ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நான் அப்பவே அந்த ஸ்டேஜஸ் பட் அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. ஒரு 5 பவுன் நகையை போட்டுட்டு ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு போறா. லேட் நைட்டு 2 வீலர்ல வந்துட்டு இருக்காங்க. செயின் ஸ்நாச்சிங் பண்ணாங்கன்னா அதோட சேர்த்து அந்த பொண்ணு வண்டியில இருந்து கீழே விழுந்து அதுக்கு ஏதாவது ஆகலாம், எங்க வெளியில சொல்ல அவளை கொலை கூட பண்ணலாம். அந்த இடத்துல என்ன ஹஸ்பண்ட் வந்து நிக்க முடியும்? ஷோவில் பேச முடியாத சில விஷயங்களும் இருக்கு. நியோபிராக்சின் ஒன்று நார்த் இந்தியாவில் இருக்கான். கணவன் இறந்துட்டான்னா அந்த வீட்டில் இருக்கிற மற்ற ஆண்கள் அந்த பெண்ணோட உடலை வச்சு குழந்தை பெற்றுக்கலாமா, அந்த குழந்தைய அந்த பொண்ணு அந்த லேடி வளர்க்கணுமா? கேட்கவே எவ்வளோ நாராசமாக இருக்கு. இந்த கலாச்சார காவலர்கள் கிளம்பிட்டாங்க. எங்கேருந்து தான் கிளம்புனாங்களோ தெரியல. தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் அவன் ஒய்ஃப் வச்சு இருக்கும்போதே என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னோட ப்ரொஃபஷனில். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்க அத்தனை ஆண்களை பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ பேர் கொதிச்சு எழுறாங்க. நீட் எக்ஸாம் போகும்போது சால்வ் பண்ணுறாங்க. குளிக்கும் போதும் ஃபேஷியல் பண்ணும்போதும் ஈஸியாக ஒத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் என்ன பண்ணேன், ஒரு கோபத்தில் அவங்களுக்கு இப்படி சொன்னாலும் அவங்க பாணியில் புரியுங்கிறதுல நான் அவுத்து வச்சேன். என்ன இழப்பது, நீ இப்போ இது அவுத்ததுனால உடனே என் புருஷன் செத்துறது கேபிள் கனெக்ஷனான்னு கேட்டேன். இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அங்கே வந்து கெஸ்ட்டுக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு. அப்போது நம்ம ஒரு இது பார்க்கும்போது லைக் எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தாலும் அந்த ஒரு ஷோ ஆஃப் அவ்வளோதான். அங்கேயும் நம்மளை வந்து கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்கங்கிறதுக்கு பயந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு அந்த பயம் இல்லை. தாலி அவுக்கிறனால நம்ம கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணுறது அதுக்கு நான் இடம் அது நான் மைண்ட் பண்ணாதானே. எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு ஃபுல்லாக லிவர் போயிடுச்சு, நம்ம இறந்து போகிறோம் தெரிஞ்சிருச்சு. ஒய்ஃப்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு, எனக்கு சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு. அது அவங்க செஞ்சுருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை, நமக்குமே ரைட்ஸ் இல்லை, எனக்குமே ரைட்ஸ் இல்லை. யாரோட பர்சனல் விஷயத்திலும் தலையிடுறது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இது வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க பண்ணுற வேலை. மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. கீதா மேம் தமிழா ஷோ மூலமா தாலியெல்லாம் கழட்டி போட்டுட்டு ரொம்பவே ட்ரெண்டிங் ஆனாங்க. அவங்க கிட்டே பேசலாமாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், கொஞ்ச நாளா எங்க பார்த்தாலும் நீங்க தான். ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கிற ஒரு சொசைட்டி இருக்குல்ல மேம், அங்க நீங்க அந்த மாதிரி தாலிங்கிற ஒரு விஷயம் எடுத்து போடும்போது உங்க மேல நிறைய ஜட்ஜ்மெண்டல் இது வரும். இவங்க வீட்லயே அப்படிதான் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் எப்படி பார்த்து, அது அங்க மெயினா வந்து பிரச்சனை தான். ஹஸ்பண்டோட ஒரு நிமிஷம் பேசலாமா? என்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடுத்தவங்க யார்? ஹூ ஹஸ் த ரைட்? ஐ நோ மை செல்ஃப். எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியும். யாருக்கு நான் என்னை நிரூபிக்கங்கிற அவசியமே எனக்கு இல்லை. அப்படி ஒரு கேரக்டர் தான். ஐ எம் நியரிங் 60. ஸோ இந்த வயசு வரைக்கும் நான் அப்படி தான் இருந்திருக்கேன். என்னோட யங் ஏஜ்லேருந்து யாரோட ஜட்ஜ்மெண்ட்டும் என்னை ஒரு டச்சுக்கு கூட பண்ண முடியாது, அது கேர் கூட பண்ண மாட்டேன். ஸோ என்னோட கருத்தை நான் சொல்ல வந்தேன், அவங்கள புரிஞ்சிக்கல, அவங்க பாணியில் நான் சொல்லி காமிச்சேன். என்னோட கருத்து என்ன, தாலிக்கு எதிரான கருத்து அது சொல்லவே இல்லை. நான் போட்டுக்கிறதும் போடாதும் அவங்கவுங்களோட விருப்பம். ஸோ அவங்களோட செல்ஃப் இதுக்குள்ளே நுழைஞ்சி நாங்கள் இப்படித்தான் இருக்கணும், எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமக வந்தால் நாங்கள் சொல்லும்போது அது தப்பு. அது ஒரு வகையான கொடுமை தான். வரதட்சணை கேட்குற மட்டும்தான் கொடுமை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கும் தாண்டி காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், சாணி தெளிக்கணும், கோலம் போடணும், சமைக்கணும், பீரியட்ஸ் டைமில் தனியாக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா அவங்க பேச 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 நான் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டேன். இன்னும் 2025 உட்காந்துட்டு பேசக்கூடாத விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதை பப்ளிக்காக அவங்க நம்ம பண்ணுறது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டுனே தெரியாமல் இன்னோசென்ட்டாக பேசுகிறாங்க. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஹராஸ்மெண்ட், ஒரு உமனுக்கு நம்ம பண்ணுற கொடுமை. அது பேசுறது இன்னொரு உமன். சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்களே சொன்னாங்க, இன்றைய மாமியார் நேற்றைய மருமகள். அதுதான் இவங்க அடுத்து மாமியார் ஆக போகிறவங்கன்னா இப்போ இருக்க மருமகளும். இப்படியே ஜென்ரேஷன் இப்படி வந்து நம்ம என்றைக்கு தான் வளர்றது? இந்த மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் தாட்டெல்லாம் வச்சுட்டு நான் அப்போவே அந்த ஸ்டேஜஸ் பட் அதெல்லாம் கட் ஆகிடுச்சு. ஒரு 5 பவுன் நகையை போட்டுட்டு ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு போகிறா. லேட் நைட்டு 2 வீலரில் வந்துட்டு இருக்காங்க. செயின் ஸ்நாச்சிங் பண்ணாங்கன்னா அதோட சேர்த்து அந்த பொண்ணு வண்டியில இருந்து கீழே விழுந்து அதுக்கு ஏதாவது ஆகலாம், எங்கே வெளியில் சொல்ல அவளை கொலை கூட பண்ணலாம். அந்த இடத்துல என்ன ஹஸ்பண்ட் வந்து நிற்க முடியும்? டெய்லி ஒரு ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? அது பெண்ணுக்கு வேலி, பெண்ணுக்கு காவல்ன்றாங்க. அதெல்லாம் கூட நான் கேட்டேன், அது எப்படி வேலி காவல் நீங்கள் சொல்லுவீங்க? மஞ்சக்கயிறை போட்டு போங்கன்றாங்க. இப்போ நீங்களே வந்திருக்கீங்க, இஃப் யூ ஆர் மேரீடு, நீங்கள் மஞ்சக்கயிறு போட்டு வந்தால் நல்லா இருக்குமா? அந்த இடத்துல எந்த உலகத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க? நான் ஒன்றும் நிறைய பேசி பார்த்தேன், புரியலை. என் டாக்டர்லாக்கு அந்த சுதந்திரம் நான் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு இஷ்டம்னா போடட்டும்,
இல்லைன்னா வேண்டாம். ஃபெஸ்டிவலோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கோயிலுக்கோ போகும்போது அவங்க போடுவாங்க. அப்போ நாங்கள் கூட எல்லாருமே இருக்கோம், அது சேஃப். அது ஒரு ஜுவல். அந்த ஆர்னமெண்ட்டுக்காக அவங்கள எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட கருத்தை சொல்ல வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை. ஷீ இஸ் ஃப்ரம் வில்லேஜ். ஸோ ஓகே, அவங்களோட இதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனால் அது இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை பெண்களுக்குன்னு சொல்லும்போது தான் அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சு நம்ம காலை நின்று அந்த தாலி தான் நமக்கு மரியாதை கொடுக்க, அதுதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது தான் என் மருமக என்ன ஒத்துக்கு நானே கழட்டி காட்டுறேன்னு சொல்லி கழட்டினேன் அந்த இடத்துல. எஸ் மேம். இப்போ நீங்க சொன்னீங்களே இப்போ அவங்க கிராமத்துல இருக்கிற பீப்புள்ஸ், அது ஒரு விஷயம். இந்த வயசுல உங்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு இல்லை. அது ஜென்ரேஷன் மாற மாற தானே அது வருது. ஸோ உங்களுக்கு எங்க இருந்து மேம் இந்த ஒரு மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம்? என்னோட பிராட்டப்பாக இருக்கலாம் மேபி. எங்கள் அம்மா அப்படி தான் வளர்த்தாங்க. சொல்ல போனால் நாங்கள் ஒரு 4 தலைமுறையாகவே படித்த குடும்பம். அம்மாச்சிக்கெல்லாம் வந்து இப்போ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 120 வயசு இருக்கலாம் மேபி. அவங்க அப்போவே ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணவங்க. தாத்தா ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க, அம்மாவோட அப்பா. எங்கள் அம்மாவும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் கீழே ஒர்க் பண்ணாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க. ஜேகே கிருஷ்ணமூர்த்தி ஃபிலாசபர் அந்த புக் தான் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த அப்பா தாசில்தார். ஸோ அப்படி ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி. நானுமே இக்னிஷியஸ் கான்வென்ட்டில் படித்தேன், காலேஜ் ஹோலி கிராஸில் பண்ணது. ஸோ அந்த மாதிரி நானும் படித்தவன், ஃபேமிலியுமே படித்தவங்க. எங்கள் அம்மாவுமே எங்களுக்கு அது மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ்லாம் சொல்லி வளர்க்கலை. இப்படி தான் பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொன்னதில்லை. போத் ஆர் ஈக்குவல் தான் வளர்த்தாங்க எங்களை. ஸோ எனக்கு அது நான் பண்ணது ஒரு பெரிய தப்பான விஷயமாகவும் தெரியவும் இல்லை, அதில் பெரிய புரட்சியும் இல்லை. அது இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கும்போது you've been educating or you've been talking about all the issues ரொம்ப வருஷமா இல்லையா மேம்? ஸோ வாட் டு யூ டூ? ஆல்ஃபா டிடெக்டிவ் சர்வீஸ்னு ஒரு டிடெக்டிவ் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். 27 இயர்ஸ். இது 27th இயர் எனக்கு. என்னோட 30s ஸ்டார்ட் பண்ணது. ஐ எம் நியரிங் 60 நவ். இப்போ வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். விமென்ஸுக்காகவும் பண்ணுறேன். நோ ஜெண்டர். எனக்கு ஜஸ்டிஸ் வேணும், அவ்வளோதான். என்கிட்ட கிளைண்ட்டாக வரவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும். அவங்களுக்கு ஏதோ என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் லீகலாக எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, யூ ஸ்டார்டட் திஸ் இன் யுவர் 30s மேம். அந்த சமயத்தில் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம்? அந்த சமயத்தில் நிறைய டவுரி ஹராஸ்மெண்ட்ஸு, பெண்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாமல் இருந்தாங்க. அண்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு இதில் பிஆர்ஓ ஒர்க் பண்ணேன். மேல் பர்சன் தான் பாஸாக இருந்தாங்க, அங்கே தான் நான் பிஆர்ஓ இருந்தேன். ஸோ என்கிட்ட வந்து ஃபீமேல் ரொம்ப ஃப்ரீயாக பேச முடிஞ்ச விஷயங்கள் அவர்கிட்ட பேச முடியலை. ஸோ அப்போ எனக்கு யோசிக்க தோணுச்சு, ஏன் இது விமலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. அவங்க இன்னொருத்தர் மேல் பர்சன்கிட்ட பேச ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறாங்க, முழுங்கி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது அது. ஸோ அப்போ நம்ம பண்ணால் என்னன்னு எனக்கா தோணுச்சு, நான் அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு நம்ம உமன் எடுக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் பெண்கள் சார்ந்து தான் இருக்கு. தாலியா இருந்தா இப்போ கல்யாணம் முடிஞ்சா பெண்கள் தாலி போடணும், சிந்தூரம் போடணும், மெட்டி போடணும், எவ்வளோ விஷயம் இருக்கு. பட் நம்ம இதே ஆண்களை பார்த்தா இல்லை. ஸோ பெண்கள்னு வரும்போது அவங்களுக்குள்ளதான் கலாச்சாரம்னு வருது. அது கடவுளுக்கு அவங்க கனெக்ட் பண்ணி பேசுறாங்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்பவும் எக்ஸிஸ்ட் ஆகுதுல மேம். இது வந்து முழுக்க ஆண்களை மட்டும் நான் குறை சொல்லலை. அது பண்ணுறதே பெண்களாகவும் இருக்காங்க. பெண்களுக்கே நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம பெண்களே நம்ம கீழே இருக்கிறோம் இன்னும் அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. அது இன்னசென்சியா இல்லை பெண்களுக்கே இன்னொரு பெண் மேலே பொறாமையா, தான் வீட்டுக்கு வர மருமக மேலே ஒரு பொறாமையா அப்படிங்கிறது கூட எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. இன்னும் நான் பேசுறது பெண்களுக்காக தான் பேசுகிறேன். ஆனால் ஆப்போசிட்லேருந்து பேசுகிறவங்க அது அப்படியே அந்த பெண்களை கீழே இருக்கிறாங்க. மறுபடியும் எதுக்கு எப்படி அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொல்லி பேசுகிற காலெல்லாம் போய் நம்ம எல்லாம் உடச்சி வெளியில் வந்து எல்லாருமே இப்போ கேர்ள்ஸ் வந்து பாய்ஸோட நிறைய படிச்சிருக்காங்க. இப்போ வர ஒரு 10th போர்டு 12th போர்டில் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய்ஸோட கேர்ள்ஸ் தான் நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கு ஜென்ரேஷனில். திருப்பி அந்த பிள்ளைங்களை மறுபடியும் கொண்டு போய் கிச்சனில் போட்டுருவாங்களோ, வீட்டுக்குள்ளே அடைச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் வருது இந்த மாதிரி இருக்கும்போது. நார்மல் ஒன்லி இந்த டாக் ஷோ பற்றி மட்டும் நான் பேசலை. நார்மலாகவே நான் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு வெட்டிங் போயிருந்தேன். எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஃபேமிலியில், அவங்க ஃபேமிலியில் விடோஸ் யாருமே கல்யாணத்தை வரக்கூடாதான், அவங்க வரவே கூடாதான். ஸோ நல்ல அந்த சடங்குகள் எதுலேயுமே அவங்க கலந்துக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஃபேமிலியில் நிறைய டாக்டர்ஸு ஃபாரினில் இருக்கவங்க என்னென்னவோ பெரிய பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. யாருமே அதையே மாற்றலை இன்னும். ஸ்டில் இட் கண்டினியூஸ். சொந்த பொண்ணுக்கே கல்யாணம் ஆனால் கூட இளம் விதவை இருந்தால் கூட அவங்க வரக்கூடாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அவங்களோட 40 இயர்ஸ்லேயே எங்கள் அப்பா டியூட்டியில் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் யாருமே எந்த நல்ல காரியம் பண்ணதே கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தா நாங்கள் தாலி கட்டுவோம், இல்லை கட்ட மாட்டோம். நாங்களாம் உட்காந்து நின்று பண்ண காலம் அதெல்லாம்.
80s மேரேஜ் ஆகும்போது நான் அப்படி தான், எங்கள் அம்மா நிற்கணும் எனக்கு, ஐயரும் வேண்டாம் யாரும் வேண்டாம், எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த கல்யாணம் பண்ணோம். நாங்கள் என்ன கெட்டு போயிட்டோம், நல்லா தான் இருக்கும். இதை ஏன் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் விதவைகளே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறாங்க. இன்னும் ரீசெண்டாக இந்த டாக் ஷோவை பற்றி யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு சேனலில் பேசியிருந்தாங்க. எனக்கே அது கொஞ்சம் புதுமையான விஷயமா தான் இருந்தது. குறிப்பிட்ட சமூகத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா, கணவர் இறந்தவொடனே அந்த பொண்ணுங்களுக்கு மொட்டை அடித்து கொண்டு போய் வாரணாசியில் விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எதுவுமே கவலை கிடையாது, கொண்டு போய் விட்டுறாங்க. அவங்க வயசாகி இறந்தப்போ எப்படி பிச்சை எடுத்து அவங்க வாழ முடியும், என்ன பண்ண முடியும்? அவங்களோட டெட் பாடிஸை ரிமூவ் பண்ண ஆள் இல்லாமல் அவ்வளோ டெட் பாடிஸ் கிடக்குதும். ஸோ அதுக்காக போராட்டம் அது இதுன்னு வரும்போது வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அதை வந்து அடக்கம் பண்ணுறோம்னு சொல்லி முன்னே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தன்னார்வ தொண்டர்கள் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயமா இருக்குது. இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க பேசின விஷயங்கள் என்னென்ன, அது உங்களுக்கு என்னென்ன ட்ரிகர் ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ இந்த சைடு உங்கள் சைடு உட்காந்தவங்களும் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, என் மருமக பொறுமையாக தான் ஏஞ்சிப்பா, அவ பொறுமையாக சாப்பிட்டுப்பா, அவ போய் அவங்க பேச ரொம்ப அழகாவும் இருந்தது. பட் அந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க லைக் நம்ம ரெண்டு சைடும் பார்க்கும்போது இங்க ஹெல்ப் பண்ணலாங்கிற ஒரு இதுவும் இருக்குல்ல மேம். அந்த ஒரு பாயிண்ட்ல சொன்னாங்கல்ல வந்து கொஞ்சம் சமையல் ஏதாவது காயெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க வந்து கம்பல் பண்ணணும், அவங்களா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு வெளியில வரட்டும், அப்படியேதான் இருக்க போறாங்க. ஒரு 1 இயர் அவங்க தெரியாம அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்படி ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அந்த விருந்து அது இதுன்னு இருக்கதான் செய்யும், ஹனிமன் போவாங்க. ஸோ நம்ம மருமகளை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ரொம்ப கூலாக விடுறாங்க. ஸோ அந்த ஒரு பரந்த மனமான்மை இவங்களுக்கு இல்லை. அந்த உடனே சொல்லிட்டேன், அம்மா வீட்டு பெருமை இங்கே பேசக்கூடாது, இங்கே இருக்கிறது அங்கே சொல்லக்கூடாது. பிளான்ட் வாங்கி வைக்கிறோம் நம்ம, அந்த பிளான்ட் வாங்கும்போது அது எந்த இடத்துல வளர்ந்து அந்த மண்ணோட கொண்டு போய் வச்சாதான் அது இருக்கும். ஸோ எடுத்த உடனே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வரணும்னா ஹவ் இட்ஸ் பாசிபிள்? தாலி தான் பெண்ணுக்கு முக்கியமான ஒரு அடையாளம்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அது நம்புறவங்க நம்பட்டோங்கிற ஒரு இது இருக்கு, நம்புறவங்க நம்பிக்கிட்டோம், அது இல்லாதவங்க அவங்களோட பிலீஃப் இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா போட்டுட்டு போட்டோம், அவங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா. ஹஸ்பண்ட்ஸே எத்தனை வீட்டுல இதை கழட்டி வச்சுட்டு போ, ஏதாவது பிரச்சனை வரப்போன்னு சொல்ற வீடுங்க எனக்கு நல்லா தெரியும். உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னும் உட்காந்துட்டு இவங்க இந்த மாதிரி என்னோட ஜென்ரேஷனில் உள்ளவங்க தான் இன்னும் அவங்க மருமகளை போட்டு கட்டாயப்படுத்தி அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் அபத்தம். இதுக்கு வேற இந்த கலாச்சார காவலர்கள் கிளம்பிட்டாங்க, எங்கேருந்து தான் கிளம்புனாங்களோ தெரியல. தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் அவன் ஒய்ஃப் வச்சு இருக்கும்போதே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னோட ப்ரொஃபஷனில். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுருக்க அத்தனை ஆண்களை பார்த்துட்டு இருக்கேன் நான். அவ்வளோ பேர் கொதிச்சு எழுறாங்க. கேர்ள்ஸ் போட்டிருக்காங்க, வி வாண்ட் மோர் எமோஷன்ஸ், இன்னும் நல்லா திட்டுங்க, இன்னும் நல்லா இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன்னா நிறைய பெண்கள் இதை விட்டு வெளியில் வராமல் இருக்காங்க. எனக்கு நான் பண்ண ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. இப்போ ஒரு ஸ்டில் நோ இது நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணவே இல்லை. இது ஒரு சாதாரணமான விஷயம். 4 சவுத்துக்குள்ளே பண்ணுற விஷயங்கள், குளிக்கும் போதோ பார்லர் போகும்போதே முதல்ல போனவுடனே ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. பார்லர் போகாத லேடிஸ் யார் இருக்காங்க? இப்போது எல்லாருமே ரிமூவ் பண்ணி வச்சு தான் பண்ணுறாங்க. அது ஒரு விஷயம் இல்லை. ஸ்கேன் ஏற்கனவே சொல்லியாச்சு, நீட் எக்ஸாம் போகும்போது பண்ணுறாங்க. குளிக்கும் போதும் ஃபேஷியல் பண்ணும்போதும் ஈஸியாக ஒத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் என்ன பண்ணேன், ஒரு கோபத்தில் அவங்களுக்கு இப்படி சொன்னாலும் அவங்க பாணியில் புரியுங்கிறதுல நான் அவுத்து வச்சேன். என்ன இழப்பது இப்போ இது அவுத்ததுனால உடனே என் புருஷன் செத்துறது கேபிள் கனெக்ஷனான்னு கேட்டேன். இதை எடுத்தோடனே அங்கே உயிர் போகிறதுக்கு தான் 7 மலை தாண்டி 7 கலை தாண்டி ஒரு குருவிக்குள்ளே தான் இந்த ராஜாவோட உயிர் இருக்கிற மாதிரி ஒய்ஃபோட இந்த தாலியில் தொங்கிட்டு இருக்கு உயிர். அபத்தமாக இல்லை இது கேட்குறதுக்கே. இதை பற்றி இன்னும் இது வைரல் ஆகுங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயமே கிடையாது. உண்மையிலே இன்னும் பேக்வேர்டில் தான் தமிழ்நாடு இருக்கா. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஈக்குவலாக படிக்கிறாங்க, ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்க. ஐடி ஃபீல்டு சென்னைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ இந்த இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் அங்கே வந்து கெஸ்ட்டுக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு. அப்போது நம்ம ஒரு இது பார்க்கும்போது லைக் எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தாலும் அந்த ஒரு ஷோ ஆஃப் அவ்வளோதான். அங்கேயும் நம்மளை வந்து கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்கங்கிறதுக்கு பயந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு அந்த பயம் இல்லை. தாலி அவுக்கிறனால நம்ம கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணுறது அதுக்கு நான் அது நான் மைண்ட் பண்ணாதானே. எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நான் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் எவ்வளோ டைம் இருக்கோ தெரியல. நம்ம 60 வந்துட்டாலே பார்டர் லைன் வந்துட்டோம், இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம இருக்க போகிறோம், இன்னும் நிறைய பண்ணணும்னு நம்ம தாட்ஸ் அதிலே தான் போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் படிக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் என்னோட இதெல்லாம் இருக்கிறனால இந்த மாதிரி அன்வான்ட் இதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை. இது இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மென் எப்படி இந்த விஷயம் பார்க்குறாங்க? அந்த ஷோவுக்கு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என் சன் வந்திருந்தார், என் டாட்டர்லாம் வந்திருந்தாங்க, என் சம்பந்தி வந்திருந்தாங்க, என் டாட்டர்லோட சன் வந்திருந்தாங்க.
என் சன்னும் என் டாக்டரோட பிரதரும் விசில் அடித்து கை தட்டி சிரிச்சிருக்காங்க, எனக்கு தெரியாது, அப்புறமா சொன்னாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பர்ஸ்டிஷியஸ் யாருக்குமே கிடையாது, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். இப்போ நீங்க ஈவன் என் ஹஸ்பண்டும் அதை பற்றி சிரிக்க தான் செஞ்சார். ஷோ பார்த்துட்டு வந்து நடந்ததுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு, அவர் கொஞ்சம் சிக்காக இருக்கிறாரு. ஸோ பார்த்தாரு, ஷோவை சிரிச்சிட்டு தான் இருந்தார், எதுவும் சொல்லலை யாருமே எதுவுமே. என் பிரதர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி தப்பான கமெண்ட்ஸ் தான் வருது, இதெல்லாம் ஏன் மைண்டே பண்ணக்கூடாது, கமெண்ட் வருது தானே, வரத்தான், பைத்தியக்கார பசங்க அப்படி தான் பண்ணுவாங்க, படிச்சிருந்தா தெரியும், அறிவு இருந்தால் தெரியும், அப்படி தான் பேசுவாங்க. இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே ஃபுல் சப்போர்ட் தான் எனக்கு. கலாச்சாரம்ங்கிறது எடுத்து அப்படியே கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பேசுற ஒரு சைட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, பெண்களும் ஆண்களும் இருக்காங்க. அதே மாதிரி பெண்களை ரொம்ப மாடர்னைஸா போற ஒரு இது இருக்கு இல்லையா மேம், இது எங்க இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லையா? பெண் சுதந்திரம் வேணும்னு எதுக்காக சொன்னாங்கன்னா, பெண்களும் படிக்கணும், பெண்களும் உழைக்கணும், பெண்களும் எக்கனாமிக்கலா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையிலும் நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுல ஏஜ்லேயே விடோவான பொண்ணுங்களெல்லாம் பார்த்துருக்கேன், அவங்க படுற கஷ்டங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஷோவில் பேச முடியாத சில விஷயங்களும் இருக்குது. நியோபிராக்சின்னு ஒன்று நார்த் இந்தியாவில் இருக்கான். ஒரு கணவன் இறந்துட்டான்னா அந்த வீட்டில் இருக்கிற மற்ற ஆண்கள் அந்த பெண்ணோட உடலை வச்சு குழந்தை பெற்றுக்கலாமா, அந்த குழந்தைய அந்த லேடி வளர்க்கணுமா. கேட்கவே எவ்வளோ நாராசமாக இருக்குது. நார்த் இந்தியாவில் இது சாதாரணமாக வந்துட்டுருக்கு. ஓம் பிரகாஷ்னு சொல்லி ஒரு பிஜேபி பர்சன் அவரோட மருமகளை மிரட்டி அதுக்கு ஹஸ்பண்டும் உடந்தையாக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப இதுதான் எனக்கு கொதிக்குது. அவங்க சொன்னாங்க தாலி போடக்கூடாதுன்னு சொன்னாலும் எனக்கு கொதிக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி விமென்ஸ் நடக்கிற அநியாயத்தை கேட்கும்போது தான் எனக்கு உண்மையிலே ரத்தம் கொதிக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு கொஞ்சம் இறக்கி தான் வைக்கிறாங்க. விமென்னாலே கொஞ்சம் அவங்களோடது எல்லாமே கம்மியாக, பட் ஐடி மட்டும்தான் அதை உடச்சி வெளியில் வந்து போத் ஆர் ஈக்குவல்னு வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க ஈக்குவலுங்கும்போது எல்லா விதத்துலேயும் அவங்க ஈக்குவல் தான். யங்ஸ்டர்ஸ் நிறையாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு காலேஜ் லெக்சரர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, எங்கள் கிளாஸில் அவங்க டிபேட் எடுத்து பேசணும், ஈவன் பாய்ஸ் கூட உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ யங் ஜென்ரேஷன்ஸ்லாம் நல்லாவே மாறிட்டு வராங்க மேம் அப்படின்னு சொல்லி போட்டோம். கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸுமே ரொம்ப இதாக பேசினாங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட வர இஷ்யூஸ்ல நீங்க இந்த மாதிரி பாக்குற சின்ன சின்ன விஷயமா இருக்கும், அதை ரொம்ப புனிதப்படுத்தி பேசுற அது நீங்க என்னென்ன விஷயத்துல பார்த்துருக்கீங்க? பட்டு வேஷ்டி எடுத்தால் எனக்கு எடுத்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு எடுக்கலை, எனக்கு இவ்வளோ பெரிய கரை போட்டு எடுத்தாங்க. ஒரு டாக்டர் வந்து பேசினார், எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய கரை போட்டு வேஷ்டி, எனக்கு இவ்வளோ பெரிய கரை போட்டு வேஷ்டி வாங்கினேன் பட்டுக்கரை, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இவ்வளோண்டு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சில்லியாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். அன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியல, நீங்க ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க திணிக்கப்பட்டிருக்கு அவங்க கிட்ட மனசில் சின்ன வயசுலேயே, நீ பெண், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், திருப்பி சொல்ல அவங்க அப்படியே ஊறிட்டாங்க. அவங்க பண்ணுறது தப்பு, அவங்க பண்ணுறது ஒரு ஹராஸ்மெண்ட். உண்மையிலே சொல்ல போனால் அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கும் தெரியல, அவங்க வீட்டில் இருக்க மருமகளும் தெரியல. இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ளே போயிட்டு நான் வரட்டுமான்ட்டுன்னு கேட்கணும். அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு அந்த இடத்துல அவங்க வீட்டை விட்டு போன் துரத்தி விட்டு திருப்பி செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுட்டு தானே வந்திருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஹராஸ்மெண்ட் தானே நடந்திருக்கு அவங்களுக்கு. அது அவங்களுக்குமே தெரியல. பெண்களுக்கே அவங்களுக்கு சுதந்திரம் எங்கெங்கே இருக்குது, அதை எப்படி காப்பாற்றிக்கணும், தான் சுய மரியாதை விட்டு கொடுக்காம எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன பெண்கள் உணரணும். முதல்ல சுதந்திரம் பெண்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும், ஆண்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். பெண்கள் எதிரி இல்லை, பெண்களுக்கு எதிரி அவங்களுக்கு தெரியல, இன்னும் அவங்களே எஜுகேட் பண்ணலை அந்த அளவுக்கு. நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆகப்போதான் உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நமக்கு பெண்கள்னு பேசும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வரும். கல்யாணம்னு வந்து அது எக்கச்சக்கமா வரும். நம்ம பொண்ணு வீட்டு சைட்லயா இருந்தாலும் பையன் வீட்டு சைட்லயா இருந்தாலும் அங்க ஒரு மகளா பாக்குற ஒரு விஷயமே இந்த சைடு இல்லை. அதனால தானே இல்லை, நிறைய மாறிட்டாங்க. டோட்டலாக எல்லாரையும் சொல்ல முடியாது, நிறைய ஃபேமிலிஸ் மாறிட்டாங்க. மருமகளுக்கு பயப்படுற மாமியார்கள் நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க. நான் எங்கள் அண்ணிலாம் கூட பேசிப்போம், நம்ம தான் மாமியாருக்கும் பயந்தோம், மருமகளுக்கும் பயப்படுறோம் அப்படி. கிளாஸ் என்ன வேணும், நம்ம பையன் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம மருமகள் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க, நம்ம பையன் சந்தோஷமாக இருப்பான். நானும் என் மருமகளை அடிச்சுட்டு தான் என் பையன் நிம்மதியாக இருக்க முடியுமா? பேசிக் இவ்வளோதான், சின்ன விஷயம், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணி வச்சுட்டு நம்மளே அதை கெடுத்து விடுற மாதிரி தான் அவங்கள பண்ணுற டார்ச்சர். உங்கள் இஷ்டத்துக்கு நீ இருமானா ரொம்ப நல்லாயிருக்கும். தே நோ தேர் லிமிட்ஸ். அவங்களுக்கு தெரியும், தேர் வெல் எஜுகேட்டட், அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்களேன், சந்தோஷமாக ரசிங்களேன். அதை தள்ளி நின்று ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப சின்ன விஷயம் தான், இது பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். அவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழட்டுமே, அதை தள்ளி இருந்து பார்த்து ரசிங்க. முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க, இல்லையா தள்ளியாவது நின்றுடுங்க.
ஜாயின்ட் ஃபேமிலியில் உடஞ்ச பிறகு இதான் முக்கியமான காரணம். நீ ஜாயின்ட் ஃபேமிலி யாராவது இருக்காங்களா? மேக்ஸிமம் ஒரு 1 இயர் இருக்காங்க, அதுக்குள்ளே 1000 சண்டை போட்டு டிவோர்ஸ் வரைக்கும் கூட போயிடுது மாமியார். எங்கள் வீட்டில் இன்றைக்கி 9 இயர் ஆகப்போகுது என் சனுக்கு மேரேஜ் ஆகி. ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்கும். நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்காடா? இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, நீங்கள் போங்க வேணாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க என் நாட்டில். ஆனால் அந்த மாதிரி இருக்க முடியாது அவங்களால. என்னோட கிராண்ட் டாட்டருக்கும் நம்ம இப்போ அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, இப்போயே அவங்களுக்கு தெரியுது கூட்டு குடும்பம். ஏன்னா ஸ்டடீஸில் வருது, படிச்சுட்டு வந்து நம்ம ஃபேமிலி அப்போ தமிழில் வருதான் சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் நம்ம கூட்டு குடும்பமா அப்போ அப்படின்னு. ஸோ தாத்தா பாட்டி இல்லாத வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளோட தாட்டில் இருக்கு. இவங்க வீட்டிலலாம் ஏன் இல்லைன்னு, அந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு கேட்குறேன். அப்போ கூட்டு குடும்பமாக வாழ்ந்த தமிழர் கலாச்சாரம் இல்லையா, அது பண்பாடு இல்லையா? அது உடைய காரணம் யார்? நல்ல அன்பாக ஆதரவாக அவங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருந்தால் அவங்களே அவங்க வீட்டு போகிறாங்க. ஈவன் அம்மா வீட்டில் கிடைக்காத சுதந்திரம் கூட நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. அங்கே கிடைக்காத சந்தோஷம் இங்கே கொடுத்தா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, சாப்பாடு இல்லையா, துணி இல்லையா, என்ன இல்லை அவங்களுக்கு. எல்லாம் இருந்தும் நம்ம வீட்டுக்கு அவங்க வராங்க. இதுதான் நம்ம கலாச்சாரம் பண்பாடு ஆக்கி வச்சுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு பொண்ணு வீட்டுக்கு பையனை கூட அனுப்பிச்சி விடலாம், இன்னும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க கேர்ள்ஸு. ஆமாம் தானே, பாதி நேரம் வெளியில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க பாய்ஸு. இப்போ மாமியார் வீட்டில் போய் வீட்டு விடு மருமகன், அப்போது தப்பு இல்லையே ஒன்றும். அதுக்கு யாராவது ஒத்துக்குவீங்களா? அதுக்கு யாராவது ஒத்துக்கிறாங்களா? மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண உடனே மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்களா? அதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வர போனால் சந்தோஷமா வச்சுக்க உங்களால் முடியலன்னா. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி பேசிட்டு இருக்கிறது, நம்ம நடிகர் ரோபோ சங்கர் சார் தவறுனதுக்கு அப்புறம் மனைவி ரொம்ப தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கிற ஒரு இதில் அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. அது எப்படி அவங்க ஆடலாம், புருஷன் இறந்துருக்கு அப்படி ஆடலாமா? இன்னொரு விஷயம், அவங்க இருக்கும்போது பூ தலையில வச்சு கொடுத்தாங்க, அப்படி பண்ணலாமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், அது எதுக்குன்னு தெரியாத மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அப்போஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. அது எப்படி மேம் பார்க்குறீங்க? பூ தலையில் வைக்கிறதுங்கிறது அது ஒரு விதமான கொடுமை தான். இன்றைக்கி தான் நீ வைக்க முடியும் பூ, இனிமேல் நீ வைக்கவே முடியாது வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது. இது ஒரு பெண் சித்திரவதை தான். அவளை சித்திரவதை பண்ணுறது தான் எதுவுமே. அன்றைக்கி ஒரு நாள் நீ வச்சுக்கோ, இனிமேல் நாங்கள் தாலியெல்லாம் எடுத்துருவோம், பூவெல்லாம் எடுத்துருவோம், பொட்டெல்லாம் அடிச்சிடுவோம். இது ஒரு சடங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கண்ணாடி வளையல் கையில் போட்டு அதை நொறுக்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும். பிறக்கும்போது இப்படியே தான் பிறந்தாங்களா? நடுவில் வந்த உறவு, அதுக்கு மேலே பாசம் அன்பு எல்லாம் ஓகே. ஆனால் அந்த பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, வளையல் போடுறதெல்லாம் தப்பாக பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அண்ட் இந்த இஷ்யூவில் பர்டிகுலராக ரோபோ சங்கர் ஆசைப்பட்டது. நான் எனக்கு ஏதாவது அவர் உடம்பு சரியில்லாதப்போ மனைவி கிட்ட கேட்டது, எனக்கு ஏதாவது ஆகிட்டா நீ சந்தோஷமாக என்ன டான்ஸ் ஆடி அனுப்பி வைக்கணும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்துன்னு யாருக்கு தெரியும்? அவங்க சொன்னனால தான் அவங்களால அதை செஞ்சுருக்காங்க. அவரோட சந்தோஷப்படுத்தும். அவங்க உள்ளுக்குள்ள அவ்வளோ வலிகள் வேதனைகள் இருந்தாலும் அதை மறைச்சிட்டு ஹஸ்பண்டுக்காக அவங்க அந்த மாதிரி டான்ஸ் ஆடி அவர் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அவருக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு ஃபுல்லாக லிவர் போயிடுச்சு, நம்ம இறந்து போகிறோம் தெரிஞ்சிருச்சு. ஒய்ஃப்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு, எனக்கு சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு. அது அவங்க செஞ்சுருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை, நமக்குமே ரைட்ஸ் இல்லை, எனக்குமே ரைட்ஸ் இல்லை. அவங்க பக்கத்து நியாயத்தை நான் சொல்கிறேன். யாரோட பர்சனல் விஷயத்திலும் தலையிடுறது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இது வேலை வெட்டி இல்லாதவங்க பண்ணுற வேலை. யார் எந்த ஒரு சம்பவம் நடக்காதா, அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கலாமா, அதை வச்சு பேசிகிட்டு இருக்கலாமாங்கிறது நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது. இதை மைண்டும் பண்ணாமல் இருக்கிறதா ஈவன் அவங்களுக்குமே நல்லது. பார்க்குற மாமியார்களுக்கா இருந்தாலும் இல்லைன்னா வரப்போகிற யங்ஸ்டர்ஸ்க்காக இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உங்கள் வீட்டுக்கு வர பொண்ணை உங்கள் பொண்ணாக பாருங்கள், அதை மருமகளாக நினைக்காதீங்க. அப்போ தான் உங்கள் பொண்ணு ஒரு வீட்டுக்கு போனால் அவங்களும் அதே மாதிரி நடத்துவாங்க. ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். மாமியார் மருமகனாலே சண்டை போட்டுவாங்க, அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை விட்டு வெளியில் வாங்க. முதல்ல அதை உடைங்க. அதை உடைச்சிங்கன்னா சமுதாயம் ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்கள் சந்தோஷமாக வாழ்வாங்க. அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க, முழு சுதந்திரம் கொடுங்க. எல்லா விஷயத்துலையுமே, உடையிலையோ படிப்புலையோ எல்லா விஷயங்களையும், அவங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை வாய் மூடிட்டு பேசாமலாம் அது இருங்க. இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும், அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். இதை தான் நான் சொல்ல வரேன். நன்றி.